தமிழ்நாட்டுக்கு இதில் பாதிப்புகள் ஏற்படும் என்று சொன்னால் இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு எங்களுடைய மக்களுடைய போராட்டங்கள் நடைபெறும். தமிழ்நாட்டை பாதிக்கிற மாதிரியோ வட மாநிலங்களுக்கு அரசியல் வலிமையை மேலும் வாரி வழங்குற மாதிரியோ ஏதாவது நடந்தா தமிழ்நாட்டில் இருக்க நாங்கள்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம். தமிழ்நாடு ஸ்தம்பிக்கும். தமிழ்நாடு தனது எதிர்ப்பை கடுமையாக காட்டும். ஒவ்வொரு குடும்பமும் தெருவில் உட்காருவோம். தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கிற என்னுடைய தலைமையிலேயே மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம். நீங்கள் இதுவரை பார்க்காத தமிழ்நாட்டை பார்க்க வேண்டியிருக்கும். நான் உங்களை எச்சரிக்கிறேன். நீங்கள் அதை மிரட்டல் நினைச்சாலும் எங்களுக்கு கவலை இல்லை. பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் பதில் சொல்லாம இங்க அண்ணாமலை என்ன செய்யறாரு? இது யாருக்கும் எதிரானது இல்லை. நேரடியாக ஒரு மாநிலத்தையும் 50% உயர்த்துகின்றோம் என்று முதல் கட்டமாக நமக்கு தெரிய வந்திருக்கிறது. பாராளுமன்றத்தில் அதிகாரப்பூர்வமாக நம்முடைய தலைவர்கள் சொல்லுவாங்க. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்ற செய்தி என்னவென்றால் தொகுதி மறுவரையறை. நம்மளுடைய தமிழக முதல்வர் இது சம்பந்தமான செய்தியை சொல்லி இருக்கின்றார்கள். இதுல மக்களுக்கு எழக்கூடிய பல்வேறு கேள்விகளும் இருக்கின்றது. தற்போது நாம் இருக்கின்ற இந்த நிலை தமிழ்நாடு உட்பட மேற்கு வங்கம் உட்பட இந்த மாநிலங்களில் தேர்தல் மிக விரைவில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் வருகின்ற 16ஆம் தேதி நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் நடைபெற இருக்கிறது. இதுல இந்த தொகுதி மறுவரை குறித்து சிறப்பு சட்டம் குறித்து பேசப்பட இருக்கிறது என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த தகவல் வந்த மாத்திரத்திலேயே ஆரம்பத்திலேயே மக்கள் எழுப்பிய கேள்விகள், தற்போது தேர்தல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் அதை நோக்கி அரசியல் கட்சிகள் எல்லாம் அதனுடைய வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஏன் அவசரமாக ஒன்றிய அரசாங்கம் இந்த கூட்டத்தொடரை வைக்க வேண்டும், அதிலும் குறிப்பாக இந்த தொகுதி மறுவரையை குறித்து ஏன் பேச வேண்டும் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அப்ப அது குறித்து தான் முதல்வர் அவங்க சொல்லும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது வலுக்கட்டாயமாக கூட்டக்கூடிய ஒரு தொடராக இருக்கிறது. பழமையா கூட்டத்தொடர் நடக்கும் இல்லைங்களா, இது வேண்டுமென்றே அவசரமாக ஒன்றிய அரசாங்கம் ஏதோ மனதில் வைத்துக் கொண்டு வலுக்கட்டாயமாக கூட்டப்படுகிறது அப்படின்லாம் தகவலை சொல்லி தமிழ்நாட்டுக்கு இதுல பாதிப்புகள் ஏற்படும் என்று சொன்னால் இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு எங்களுடைய மக்களுடைய போராட்டங்கள் நடைபெறும். தமிழ்நாட்டை பாதிக்கிற மாதிரியோ வட மாநிலங்களுக்கு அரசியல் வலிமையை மேலும் வாரி வழங்குற மாதிரியோ ஏதாவது நடந்தா தமிழ்நாட்டில் இருக்க நாங்கள்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம். தமிழ்நாடு ஸ்தம்பிக்கும். தமிழ்நாடு தனது எதிர்ப்பை கடுமையாக காட்டும். ஒவ்வொரு குடும்பமும் தெருவில் உட்காருவோம். தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கிற என்னுடைய தலைமையிலேயே மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம். நீங்கள் இதுவரை பார்க்காத தமிழ்நாட்டை பார்க்க வேண்டியிருக்கும். நான் உங்களை எச்சரிக்கிறேன். நீங்கள் அதை மிரட்டல் நினைச்சாலும் எங்களுக்கு கவலை இல்லை. ஆம், தமிழ்நாட்டிலிருந்து அனுப்பி வைக்கப்படும் எச்சரிக்கை இது. மிக எழுச்சியாக நாங்கள் போராட்டத்தை என்ன செய்வோம், கையாள்வோம், எடுத்து செல்வோம் என்றெல்லாம் ஒன்றிய அரசாங்கத்திற்கு நம்மளுடைய மாநிலத்துடைய அந்த நிலையை அவர் உறுதிபட சொல்லி இருக்கிறார். இதுல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே வெகுஜன மக்கள் இருந்து அனைவருக்குமே எழுப்பக்கூடிய கேள்வி என்னன்னா, முக்கியமான ஒன்று தொகுதி மறுவரையறை என்று சொன்னால் இதை நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகள் இருக்கின்றார்கள், பல்வேறு மாநிலங்கள் இருக்கிறது. இவர்களோடு ஆலோசனை செய்து நிதானமாக செய்ய வேண்டிய ஒன்றை இப்படி அவசரமாக, அதுவும் மிக குறிப்பாக தமிழகம் மேற்கு வங்கம்லாம் தேர்தலில் மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் இப்படி செய்வதற்கான நோக்கம் என்ன, காரணம் என்ன? ஏன்னா பொதுவாக முக்கியமான விஷயமா இருக்கிறதுனால அப்படிதானே செய்யணும். ஏன்னா இந்த விஷயம் தொகுதி மறுவரையறையா இருக்கிறதுனால கலந்து ஆலோசித்து செய்ய வேண்டிய ஒன்றை என்ன செய்யறாங்க, இப்படி வேகமாக செய்யக்கூடிய ஒன்று அனைத்து மக்களுக்கும் சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதனால தான் தமிழகத்திற்கு தொகுதி மறுவரையறையில ஏதேனும் பாதிப்புகள் வந்தால் நாங்கள் என்ன செய்வோம், போராட்டம் நாங்கள் நடத்துவோம். மத்திய அரசாங்கம் என்னெல்லாம் சொன்னாங்களோ அதையெல்லாம் நாங்கள் கடைபிடித்தோம். குடும்ப கட்டுப்பாட்டை கடைபிடிங்கள் என்று சொன்னார்கள், மக்கள் தொகையை கட்டுப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள். அனைத்தையும் என்ன செஞ்சோம், உரிய முறையிலே சரியான முறையிலே நாங்கள் கடைபிடித்தோம். அதற்காக இப்படி ஒரு தண்டனையை தரப்போகின்றார்களா? கடைபிடிக்காத வட மாநிலங்களை சார்ந்தவர்களுக்கு இவங்க அரசியல் அதிகாரத்தை அள்ளித்தரப் போகின்றார்களா என்றெல்லாம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவர் கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா,
காங்கிரஸ் உட்பட எதிர்க்கட்சிகள் எழுப்பிய கேள்விகளுக்கு மதிப்பளிக்கப்படவில்லை. இந்திய நாட்டில், அதுவும் சுதந்திர இந்தியாவில் அனைவருக்கும் இங்கே மதிப்பளிக்க வேண்டும் என்ற நிலை இருக்கக்கூடிய நமது நாட்டில் எதிர்க்கட்சிகளாக இருக்கிறவங்க இதை எப்படி செய்ய போறீங்க, இதனுடைய நீங்க வகுத்திருக்கக்கூடிய திட்டம் என்ன, இப்படிலாம் கேள்வி எழுப்புறாங்கல்ல. ஒரு ஒன்றிய அரசாங்கம் அதை சரியான முறையில் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அதை உரிய முறையில் விளக்கணும்ல கேட்கறது எதிர்கட்சி மற்றும் இன்னும் சில கட்சியின் எம்பிக்கள், திமுக உட்பட இன்னும் கட்சி எம்பிக்கள் பிரதமர் அவர்களை நேரடியாக சந்தித்து இது குறித்து விளக்கம் கேட்பதற்கு, தங்களுடைய கருத்தை பதிவு செய்வதற்கு அதுவும் நேரம் ஒதுக்கப்படவில்லை. அது இல்லாமல் நாடாளுமன்றத்தில் தென் மாநிலங்கள் பாதிக்கப்படாது என்று பிரதமர் உறுதிபட சொல்ல வேண்டும் என்று கேட்கின்றார்கள். அப்போ என்ன இல்லை, அதற்கும் பதில் இல்லை. இப்படி எந்த ஒன்றுக்கும் பதில் சொல்லாமல் இப்படி அவசரமாக தேர்தல் காலத்தில் இவர்கள் செய்யக்கூடிய ஒன்று, பொதுமக்கள்ல இருந்து அரசியல்வாதிகள்ல இருந்து மாநிலங்களை ஆளக்கூடிய முதல்வர்ல இருந்து அனைவருக்குமே ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய விதமாகத்தான் இவங்களுடைய செயல்பாடு என்பது அமைந்திருக்கிறது. அப்ப அதனால தான் முதலமைச்சர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பார்லிமெண்ட்ல நடக்கக்கூடிய அந்த கூட்டத்தொடரில் எங்களுடைய எம்பிக்கள் பங்கேற்பாங்க, ஆனால் அதுல தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று சொன்னால், வட மாநிலங்களுக்கு அரசியல் அதிகாரத்தை அள்ளி குடிக்க முற்படுவார்கள் என்று சொன்னால், தமிழக மக்களை ஒன்று திரட்டி நாங்கள் களத்தில் இறங்குவோம். ஏன்னா இதை இந்த தேர்தல் நேரம் எல்லாருமே தேர்தலில் தான் கவனம் செலுத்தி கொண்டிருப்பார்கள். அதனால சைலண்டா நம்ம ஒரு கணக்கு போட்டு வேலையை முடித்து விடலாம் என்று நினைக்காதீர்கள். தமிழக மக்கள் களத்தில் இறங்குவார்கள். இந்த மாநிலத்துக்கு ஒரு பாதிப்பு வரும் என்று சொன்னால் மக்கள் பார்த்து கொண்டு இருக்க மாட்டார்கள் என்றெல்லாம் என்ன செய்யறாங்க, தகவலை பதிவு செய்கின்றார்கள். இதுல வழக்கமா அண்ணாமலை தெரியும்ல, வழக்கமா என்ன செய்வாப்புல, முந்திரி கொட்டை மாதிரி வருவாப்புல. முதல்வர் தேவையில்லாம பீதி ஏற்படுத்துகிறார், தொகுதிகள் குறைக்கப்படும் என்று சொல்லுகின்றார். அப்ப நாங்க அந்த கணக்கில் செய்யல, நாங்க இந்த கணக்கில் செய்யல, நாங்க அப்படிதான் செய்யறோம், இப்படிதான் செய்யறோம். இறுதியாக அவர் சொல்ற செய்தி என்ன, எந்த மாநிலங்களுக்கும் குறையத்துக்கு வாய்ப்பில்லை, உயர்வதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது என்றெல்லாம் என்ன செய்யறாரு, தகவலை சொல்லி வழக்கமா சொல்ற மாதிரி ஒரு வார்த்தையை போறாரு. என்னது, பார்லிமெண்ட்ல நமது தலைவர்கள் இதை அதிகாரப்பூர்வமாக சொல்வார்கள். அப்ப நீ ஏன்பா சொல்ற? இது யாருக்கும் எதிரானது இல்லை. நேரடியாக ஒரு மாநிலத்தையும் 50% உயர்த்துகின்றோம் என்று முதல் கட்டமாக நமக்கு தெரிய வந்திருக்கிறது. பாராளுமன்றத்தில் அதிகாரப்பூர்வமாக நம்முடைய தலைவர்கள் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது தமிழகத்தினுடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கை 39 59 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எதற்காக பொய்யை பேசி மக்களிடம் அச்சத்தையும் பயத்தையும் முதலமைச்சர் கிரியேட் பண்றாரு? ஸ்டாலின் பொய் சொல்றாருன்னு சொல்லி அதுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய அண்ணாமலை நீ உறுதியா சொல்லணும்ல. அது இல்லாம சொல்லக்கூடிய அந்த நிலையில் இவர் இருக்கின்றாரா? பிரதமர்கிட்ட கேட்கிறாங்க, பிரதமர்ல சொல்லணும் இந்த சட்டத்தை நீ எப்படி செய்ய போறீங்க அப்படின்ட்டு. எதிர்கட்சி காங்கிரஸ் கேட்கிறாங்க, எங்களுக்கு பிரதமரை சந்திக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க, நாங்கள் எங்களுடைய தரப்பு தகவலை சொல்கின்றோம் என்று திமுக உட்பட மற்ற கட்சி எம்பிக்கள் கேட்கிறாங்க. அவங்களுக்கு அந்த வாய்ப்பு தரப்படவில்லை. அதே போல நீங்க நாடாளுமன்றத்தில் உறுதிபட சொல்லுங்கள், தென் மாநிலங்களுக்கு பாதிப்பில்லை, குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு பாதிப்பில்லை என்று சொல்லுங்கள் என்று கேட்கின்றார்கள். அதற்கு பதில் இல்லை. எந்த ஒன்னையும் காது கொடுத்து கேட்காம பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் பதில் சொல்லாம இங்க அண்ணாமலை என்ன செய்யறாரு, அவரு இறங்கி வழக்கமாக அதாவது உருப்படியா சொல்றாரா, இதெல்லாம் நாங்க பேசிட்டோம், டெல்லி பேசிட்டோம், என்ன சொல்ல சொல்லியிருக்காங்க, இதான் அபிஷியலான தகவல், இதான் அதிகாரப்பூர்வமான தகவல் அப்படின்னு சொல்ல முடியுதா? வார்த்தையில என்ன செய்யறாரு, விளையாடுறார். இதெல்லாம் சொல்றதை சொல்லிட்டு அதிகமாகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கிறது. ஆனா இதை பார்லிமெண்ட்ல நமது தலைவர்கள் தான் என்ன செய்வாங்க, அதிகாரப்பூர்வமா சொல்லுவாங்கன்னா இவர் ஏன் சொல்லணும்? அப்ப இவங்களுடைய இந்த செயல்பாடு எப்படி இருக்கிறது? இவருடைய நோக்கம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்வர் ஒன்று சொல்லிட்டாரு, அதுக்கு என்ன செய்யணும், பதிலடி கொடுக்கணும் என்பதுதான் இருக்கிறது தவிர இவர் ஒரு தெளிவா என்ன செய்ய மாட்டாரு, சொல்ல மாட்டார். அது சொல்ல வேண்டிய அந்த நிலையும் பொறுப்பும் இவருக்கு இல்லை. யாரு சொல்லணுமோ அந்த இடத்துல கேள்வி கேட்கப்படுகிறது, அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. இவர் என்ன சொல்றாரு, மாநிலங்கள்ல சேர்ந்தவர்களுக்கு நீங்க இது மாதிரிலாம் மக்கள் எல்லாம் வச்சு போராட்டம்லாம் நடத்துவோம்லாம் நீங்க மிரட்டாதீங்க, நீ ஆலோசனை சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எந்த ஆலோசனையை கேட்டாங்க? ஒன்றிய அரசாங்கம் இது சம்பந்தமாக எந்த ஆலோசனையை கேட்டாங்க? ஏங்க இந்த நேரத்தில் தேர்தல் நேரத்தில் ஏங்க நடத்துறீங்க, இந்த நேரத்தில் நடத்தணுமா? அதற்கு பதில் இல்லை. தென் மாநிலங்கள்லாம் பாதிக்கப்படக்கூடாதுங்க. இப்ப இவர் அண்ணாமலை சொல்றது உண்மையா இருந்தா அவங்க சொல்லட்டும், இல்லை நீங்க மக்கள் கவலைப்பட வேண்டாம், நாங்க அதற்குரிய நபர்கள் அவங்க சொல்லணும்.
இது என்ன இல்லைன்னா எந்த இடத்துலையும் எந்த மாநிலத்திற்கும் மிக குறிப்பாக தமிழகத்திற்கு எம்பிக்களுடைய அந்த எண்ணிக்கை அந்த இடத்திற்கான எண்ணிக்கை குறைவதற்கான வாய்ப்பு இல்லை. நாங்கள் அதிகரிக்கத்தான் இதை செய்கின்றோம் சொல்லட்டும். அப்ப எந்த ஒன்றையும் மிக தெளிவாக விளக்காமல் அது இந்த தேர்தல் காலகட்டத்தில் மிக அவசரமாக இவங்க இந்த கூட்டத்தொடரை கூட்டி இந்த தொகுதி மறு வரையறையை பற்றி பேச வேண்டும், அதற்காக பேச வேண்டும் என்றெல்லாம் செய்யக்கூடியது, செய்ய முயலக்கூடியது. இவங்க வர ஸ்டைல் மக்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. தெளிவுபடுத்தல, தெளிவுபடுத்தி இப்படி தாங்க நடக்க போகுது, நாங்க மக்களுடைய நன்மைக்காக தாங்க செய்கிறோம். மக்களுடைய நன்மைக்காக செய்யக்கூடியவர்கள், எந்த மாநிலத்திற்கும் பாதிப்பு இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் ஏன் மறைச்சு செய்யணும்? அது தெளிவுபடுத்தி செய்யலாம்ல. இது என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. முதல்வரே என்ன சொல்றாருன்னா, எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. பாதிப்பு ஏற்பட்டால் தமிழ்நாடு என்ன செய்யும்? போராடும். தமிழக மக்கள் போராடுவார்கள், போராட்டத்தில் இருப்பார்கள். இந்த மாநிலத்திற்கு பாதிப்பு வந்தது என்று சொன்னால் அதை பார்த்து கொண்டு இருக்க மாட்டார்கள், அப்படிதான் சொல்றாங்க. ஒரு தெளிவுபடுத்தாம என்னென்ன புரியாம, அப்ப இவருடைய நோக்கம் சரியானதாக இருந்தால் அது தெளிவுபடுத்தல, மக்கள்லாம் சந்தோஷப்படுவாங்கல்ல. சரி, கரெக்டா செய்யறாங்க, எல்லாருக்குமே வாய்ப்பளிக்க தான் செய்யறாங்க, எல்லா மாநிலத்துடைய அந்த எம்பி எண்ணிக்கை அதிகரிக்க போகிறது, நம்ம நாட்டிற்கு வளம் சேர்க்க போகிறது அப்படின்னு எல்லாமே சந்தோஷப்படுவாங்கல்ல. அவ அதற்கு வாய்ப்பு இல்லாமல் இவங்க மறைத்து அவசரமாக செய்யக்கூடிய நிலை என்பது சந்தேகத்தை எழுப்புகிறது. பொதுவாக பாஜக அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான், ஒரு நேர்மையற்ற ஒரு சரியில்லாத அந்த மாதிரி தான் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய போக்கு என்பது அது மாதிரி தான் இருக்கிறது. நம்ம எல்லா வட மாநிலங்கள் அங்கே பார்க்கறது, அவங்க போய் ஆட்சியை பிடிக்கிறது, எம்எல்ஏக்களை குதிரை பேரம் பேசி வாங்குறது எல்லாமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜனநாயக முறைப்படி இல்லாமல் ஜனநாயகத்தை படுகொலை செய்யக்கூடிய, குழி தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு வேலையைத்தான் இவங்க என்ன செய்யறாங்க, செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ அந்த வரிசையில் இதுவும் என்ன செஞ்சிடக்கூடாது, சேர்ந்து விடக்கூடாது. நம்மளுடைய வெகுஜன மக்களுடைய மிக கவலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுல ஒன்றாக இந்த தொகுதி மறுவரையும் சேர்ந்து விடக்கூடாது. இதுல எந்த மாநிலத்துக்கும் பாதிப்பு ஏற்பட்டு விடக்கூடாது, மிக குறிப்பாக தமிழகத்துக்கு இதனால் பாதிப்பு வந்துவிடக் கூடாது என்பதுதான் மக்களுடைய ஒரு எண்ணமாக இருக்கிறது என்ற இந்த செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறோம். வாஹிருதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.